இவள் ராஜகுமாரியாக பிறக்கவில்லை. அவளிடம் செல்வமோ படையோ அதிகாரமோ இல்லை. ஒரு ஆதரவற்ற சிறுமி, அகதியாக வளர்ந்தவள், பெரும் பேரரசின் ஆட்சியில் வாழ்ந்த ஒரு வெளிநாட்டு பெண். ஆனால் தேவனின் தெய்வீக நோக்கத்திற்காக அவள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். யதார்த்தமாய் அல்ல, அழகினால் மட்டுமல்ல, கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். ராஜாக்கள் தங்கள் தங்க பாத்திரங்களில் குடித்து கொண்டிருந்தனர். மந்திரிகள் இரகசியமாய் சதி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அமைதியின் உள்ளே ஒரு போர் எழுந்து கொண்டு இருந்தது. வாள் கத்தி கொண்டு அல்ல, உபவாசம், ஜெபம், நம்பிக்கையினால் வெற்றியை கண்ட போர். இது ராணியின் கதை மட்டுமல்ல, தேவன் தமது ஜனங்களை மிகவும் எதிர்பாராத ஒருவரின் மூலம் ரட்சித்த கதை. இது எஸ்தரின் சரித்திர கதை. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாளும் ராஜாவாகிய நான் சூசான் நகரத்தில் இருக்கிற என் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து செய்ய திட்டமிட்டுள்ளேன். பெர்சியா, மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களுக்கும் நாடுகளின் அதிபதிகளுக்கும் என்னுடைய பெயரால் அழைப்பு கொடுங்கள். இந்த விருந்து என் ராஜ்யத்தின் மகிமையையும் ஐஸ்வர்யத்தையும் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் காண்பிக்கும் நாளாக அமையட்டும். பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் பானம் பரிமாறப்பட வேண்டும். முதல் தரமான திராட்சரசம் பரிமாறப்பட வேண்டும். இதில் ஒன்றும் குறையாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும். இது நம் ராஜ்யத்தின் பெருமை அல்லவா? தங்கள் கட்டளையின்படியே அனைத்தும் செய்யப்படும். ஆஹா, என்ன அருமையான விருந்து! என் ராஜ்யத்தின் மேன்மைக்கும் மகத்துவத்திற்கும் இது ஒரு உன்னத அடையாளம். இதை இன்னும் சிறப்பிக்க விரும்புகிறேன். என் ராஜஸ்திரீயாகிய வஸ்தி மிகுந்த அழகுள்ளவள். அவளுடைய சௌந்தரியம் என்னுடைய ராஜ்யத்தின் பெருமை. அவளை அழைத்து வர உத்தரவிடுகிறேன். யாரங்கே? உடனடியாக சென்று வஸ்தியை ராஜகிரீடம் தரிப்பித்து இங்கே அழைத்து வாருங்கள். வஸ்தியும் அரண்மனையில் உள்ள ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால் அப்போது வஸ்தி ராஜாத்தியே, உங்கள் அழைகள் மயங்காதவர் யாருண்டு? ராஜாவின் விருதுக்கு உங்களை ராஜா அழைக்கிறார். உடனே எங்களுடன் வரும். பிரபுக்களும் மந்திரிமார்களும் பிரதானிகளும் குடித்து வெறித்திருக்கும் அவ்விடத்திற்கு என்னை அழைப்பதா? நான் வருவதில்லை என்று உங்கள் அரசரிடம் கூறுங்கள். வஸ்தி வரவில்லை என்பதால் ராஜா மிகவும் கோபம் அடைந்தான். அரசே, வஸ்தி ராஜாத்தி தங்கள் அழைப்புக்கு இணங்கவில்லை என்பதை எல்லா பெண்களும் அறிந்தால் அவர்கள் தங்கள் புருஷரை அற்பமாக எண்ணுவார்கள் அல்லவா? ராஜாவுக்கு சம்மதியாக இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகஸ்வருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். வஸ்தியின் ராஜ மேன்மை அவளை விட்டு எடுக்கப்பட்டது. சூசானில் யாவீரின் குமாரன் முர்தகை என்னும் யூதன் தாய் தகப்பன் இல்லாத தன் சிறிய தகப்பன் மகளாகிய எஸ்தரை வளர்த்தான். எஸ்தர், அழாதே. என் மகளே, உன்மேல்
கர்த்தருடைய சித்த திட்டங்கள் இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் கலங்காதே, நான் உன்னை வளர்ப்பேன். பயனற்ற எதையுமே தேவன் படைக்க மாட்டாரு. உன்னை அவர் படைத்தார், நீ விலையேற பெற்றவன். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே. அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஜனமாய் மாறிவிட்டோமே. உன்னை படைத்தாரே, உன்னை நியமித்தாரே, சித்த திட்டங்கள் வைத்தார். அவருள்ள கைகளில் உன்னை வரைந்தாரே, பல கனவுகள் வைத்தார். அகாஸ்வேரு ராஜாவின் உக்கிரம் தணிந்தபோது ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் அழகிய இளம் பெண்களை சேகரிக்க செய்திகள் அனுப்பப்பட்டன. எஸ்தர், எஸ்தர், இங்கே வா. உன்னிடம் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நீயும் உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். தாய் தகப்பனில்லாத எனக்கு இம்மட்டும் தாங்கள் ஆதரவாயிருந்தீர்கள். தேவ பக்தியில் என்னை வளர்த்தீர்கள். நானோ யூத பெண் அல்லவா? ராஜாவின் அரண்மனைக்கு செல்ல எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைப்பதாக. நீ யூத குலத்தைச் சேர்ந்தவள் என்பதை ஒருபோதும் யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். உன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் உனக்கு தயவும் இரக்கமும் கிடைப்பதாக. எஸ்தர் அழகுள்ள பெண்ணாய் இருந்ததினால் ராஜாவின் கண்களில் கிருபை கிடைத்தது. ராஜா எல்லா பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்து அவளை பட்டத்து ராணியாக்கினார். அந்நாட்களில் மொர்தெகாய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த போது 2 பிரதானிகள் ராஜாவை கைப்போட திட்டமிட்டதை அறிந்து அதை எஸ்தருக்கு தெரியப்படுத்தினான். ராஜா அதை விசாரித்து பிரதானிகளை அழைத்து இதை நாளாகம புஸ்தகத்தில் எழுதினார். இதற்கு பின்பு ராஜா ஆமான் என்கிற ஆகாகியனை மேன்மைப்படுத்தி எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தான். நான் அமேதாத்தாவின் குமாரனாகிய ஆமான். அகாஸ்வேரு ராஜா என்னை மேன்மைப்படுத்தி சகல பிரபுக்களை பார்க்கிலும் என் ஆசனத்தை உயர்த்தி வைத்துள்ளார். எல்லாரும் என்னை வணங்கி நமஸ்கரிக்க வேண்டும். இது ராஜாவின் கட்டளை. நீர் என்றும் வாழ்க, நீர் என்றும் வாழ்க. மொர்தெகாய், தினமும் உன்னை கண்காணித்து வருகிறேன். நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறாய். நீ ஏன் ஆமானை வணங்குவதில்லை? நான் யூதன். என் தேவனை தவிர யாரையும் எவரையும் வணங்குவதில்லை. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதது கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். எல்லாரும் என்னை வணங்கும் போது இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்னை வணங்கவில்லை, என்னை மதிக்கவில்லை. ராஜாவின் கட்டளையை மீறி போக அவன் என்னை விட பெரியவனா? ஆமான் அவர்களே, அவன் தன்னை யூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். யூதர்கள் யாரையும் வணங்குவதில்லையாம். தலை நிமிர்ந்து சொல்லுகிறான். என்ன யூதனா? என்னை வணங்காத அவனை உயிரோடு விட்டு வைக்கலாமா? இல்லை இல்லை, அவனை ஏதாகிலும் செய்ய வேண்டும். அவன் மேல் மாத்திரம் கை வைப்பது எனக்கு அவமானம். அவனுடைய யூத குலத்தையே அழித்து நாசமாக்க வேண்டும். அப்போதுதான் என் மனம் ஆறும். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள்.
அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விடுவது நல்லதல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டும். அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவுக்கு 10,000 தாலந்து எண்ணி கொடுக்கிறேன். ஆமானே, உன் யோசனையின்படியே செய். அந்த வெள்ளியை நீயே வைத்துக்கொள். அந்த ஜனங்களுக்கு உன் இஷ்டப்படியே செய். இதோ என் முத்திரை மோதிரம். என் பெயரால் எழுதி முத்திரை போடு. 127 நாடுகளுக்கும் இந்த நகல் அனுப்பப்பட்டது. சூசான் நகரம் கலங்கிற்று. அதனால் மொர்தெகாய் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். ஆத்தாகு, இங்கே வாருங்கள். நம் அரண்மனை வாசலில் அமர்ந்திருக்கும் மொர்தெகாயிடம் இந்த ஆடையை கொடுத்து அவருடைய துக்கத்திற்கு காரணம் என்ன, அதன் முகாந்தரம் என்ன என்று கேட்டு வாருங்கள். யூதர்களை அழிக்கும்படி ஆமானின் சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதை அறிவித்து ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்தும்படி மொர்தெகாய் கூறினார். நீங்கள் போய் மொர்தெகாயிடம், ராஜா அழைக்காமல் யாராவது உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் அவர்கள் பிழைக்கும்படி ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் எல்லா ஊழியக்காரருக்கும் தெரியும். இந்த 30 நாளளவும் நான் அழைக்கப்படவில்லை என்று சொல்லுங்கள். நீ ராஜாவின் அரண்மனை இருப்பதால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினையாதே. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து அல்லும் பகலும் குடியாமலும் குசியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். மொர்தெகாய் எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்தான். எஸ்தரும் தாதிமாரும் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். மூன்று நாள் சென்று எஸ்தர் அரண்மனைக்கு செல்கிறாள். ராஜா பொற்செங்கோலை நீட்டுகிறார். எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமக்கு சித்தமானால் இன்று நான் செய்யும் விருந்துக்கு நீரும் ஆமானும் வர வேண்டும். எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். தான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்று எஸ்தர் வேண்டுதல் செய்தாள். எஸ்தர் ராஜாத்தி அவருடைய விருந்துக்கு என்னை மட்டும் அழைத்திருக்கிறார். சிரேஷ், ராஜா என்னை எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தி பெரியவனாக்கினார். அது மட்டுமல்ல, ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும் அவர்கள் செய்கிற விருந்துக்கு ராஜாவுடனே என்னை மட்டும் அழைத்துள்ளார். ஆனாலும் இந்த மொர்தெகாய் அரண்மனை வாசலில் இருப்பதை நான் காணும் அளவும் இந்த மேன்மை எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. கவலை வேண்டாம், நான் சொல்கிறபடி செய்யுங்கள். ஒரு 50 முழ உயரமான தூக்கு மரம் செய்து அதில் மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் ராஜாவிடம் சொல்லிவிட்டு பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடன் விருந்துக்கு பொங்கல். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். அன்று இரவு ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால்
நடபடி புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. ராஜாவை கொல்ல நடந்த சதி திட்டத்தை மொர்தெகாய் தடுத்த காரியம் வாசிக்கப்பட்டது. இந்த நன்மையான காரியத்திற்கு மொர்தெகாய்க்கு மேன்மை செய்யப்பட்டதா? இல்லை அரசே. மொர்தெகாயை கனம் பண்ண ராஜாவினால் ஆமானுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். பிரதானிகள் வந்து ஆமானை துரிதப்படுத்தி எஸ்தரின் விருந்துக்கு அழைத்து சென்றார்கள். எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. ராஜாத்தியே, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே? சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் அரசே, இந்த துஷ்ட ஆமான் தான். இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது. அந்த தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போடுங்கள். ஆமான் கொல்லப்பட்டான். யூத மக்கள் தங்கள் பகைஞரை மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. மொர்தெகாய் மென்மேலும் பெரியவனானான். இதன் நிமித்தமாக பூரீம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. தந்தார் வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாம் ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஓ ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராணி எஸ்தர் அவர்களின் தைரியம் மற்றும் விசுவாசத்தின் கதையை நாம் பார்த்தோம். பயம் சூழ்ந்தபோது விசுவாசம் பேசினது. அதுவே மக்களுக்கு மீட்சியும் பூரிம் திருவிழாவாகிய ஆனந்தமும் ஆனது. எஸ்தரின் கீழ்ப்படிதல் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றியது. அரண்மனை சதி முதல்
தேவனின் மீட்பு வரை தைரியமும் விசுவாசமும் செயல்பட்டது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மனுஷன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான் என்பதை இந்த நாடகத்தின் மூலம் நாம் அறிந்து கொண்டோம்.